26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சொல்றது எல்லாம் செய்யும் நத்தை சூரி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை பற்றி நாம் நிறைய காணொளிகள் பார்க்குறோம். அந்த மூலிகையை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள், இறைவனுக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள். இந்த பூக்கள் எதுவுமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது இல்லை. எல்லா பூக்களுமே இறைவனுக்காக. என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாழம்பூவுக்கு உள்ள பூநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ பாம்பு ஒன்று. அப்போ நத்தை சூரி என்பது வயல்வெளி பகுதிகளில், களிமண் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த நத்தை சூரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நத்தை இருக்குது இல்லையா, இந்த நத்தை அந்த செடி இருக்கிற ஏரியாவுக்கு போகாது. நாமே ஒரு நத்தையை பிடிச்சிட்டு போய் அந்த செடி இருக்கிற பக்கத்தில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த உலகம் உருவான போது, பிரபஞ்சம் உருவான போது முதல்ல ஒரு உயிரினம் அப்படின்றது ஏற்பட்டது அருகம்புல். இது எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த சிகப்பு கலர் பட்டு துணியை வச்சு நகம் படாமல் அந்த பூவை எடுக்கணும். இந்த பூவை எடுக்கும் பொழுது அந்த பூவை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய சேவகர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மூச்சு காற்று கூட அந்த பூ மேலே படக்கூடாது என்பதற்காக அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இருந்தே அவருடைய நெற்றியில பார்க்கிற அந்த கருப்பு கலர் நிறத்திலான அந்த மை அல்லது பொட்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அந்த பொட்டு அவர் வைத்ததற்கு பிறகு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் அணிஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. மூலிகைகள், அதுவும் மூலிகைகள் அப்படிங்கிறது இறைவனுக்கு பிடிச்ச மூலிகைகள் அப்படின்னு சொல்லி சில மூலிகைகள் இருக்குது. மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில மூலிகைகள் இருக்குது. அந்த வகையில் அடிக்கடி நம்ம இப்போ கேள்விப்படுற ஒரு மூலிகையோட பேர் அனைத்தையுமே சொல்கிறது எல்லாம் செய்யும் நத்தை சூரி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகையை பற்றி நாம் நிறைய காணொளிகள் பார்க்குறோம். அந்த மூலிகையை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள், இறைவனுக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள் அப்படின்றத நம்ம பண்ணோம்னா, மருத்துவ குணம் எதில் எல்லாமே இருக்கிறதோ அது எல்லாமே மனிதனுக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள். பூக்கள் இருக்குது இல்லையா, இந்த பூக்கள் எதுவுமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது இல்லை. எல்லா பூக்களுமே இறைவனுக்காக படைக்கப்பட்டது தான். ஆனால் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருந்தாலும் அதை நம்ம மருத்துவத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த தாழம்பூவை நம்ம ஒரு கதை சொல்கிறோம்ல, தாழம்பூ மட்டும் இறைவனுக்கு படைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம கதையாக சொன்னாலும் உண்மையாக அதுக்கான காரணம் என்னங்க? அதாவது தாழம்பூ என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு பூ. இந்த பூவை பூஜையில் சேர்த்துக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய அடிமுடியை பார்த்து விட்டதாக பொய் சொல்லுது, சாட்சி சொன்னிச்சு, அதனாலன்னு. ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாழம்பூவுக்கு உள்ள பூநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ பாம்பு ஒன்று இருக்கும். அப்போ அந்த பூநாகம் அப்படின்ற விஷப்பாம்பு என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரோமங்கள் இருக்குது இல்லையா, முடி இருக்குது இல்லையா, அது என்ன சைஸு, அவ்வளவு சின்னதாக நைஸாக இருக்கும். இப்போ தாழம்பூனுடைய வாசனை என்பது எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை முகருவாங்க. அதை நுகரும் பொழுது நம்மளுடைய மூச்சு காற்று அந்த இழுக்குது இல்லையா, அந்த ஸ்பீடுக்கே இந்த பூநாகம் நம்மளுடைய மூக்கு வழியாக நம்மளுடைய மூளையில் போய் ஏறிடும். அது எப்படியுமே எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அதை ஒதுக்கி வச்சாங்க. மிக மிக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மலர் அப்படின்றதுக்காக தான் ஒதுக்கி வைத்தாங்களே தவிர, கதைகளுக்கு பின்னால இவ்வளோ பெரிய விஞ்ஞான. ஆமாம், இது ஆமாம். ஆனால் அந்த அம்மை போன்ற மிக வெப்ப வியாதிகளுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து. அந்த தாழம்பூவை எடுத்துகிட்டு தட்டி அதில் நாகம் இல்லாமல் சுத்தம் செய்துவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதனுடைய அந்த ஆவியில் வரக்கூடிய வியர்வை துளிகளை எடுத்து அதை தான் தாழம்பூ எசன்ஸ் அப்படி சொல்கிறோம்.
இதை எடுத்து நாம் வந்து உபயோகிக்கும் பொழுது கொடூரமான அம்மை வியாதிகள், பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்களே அந்த வியாதிகள் போன்ற வெப்ப வியாதிகளுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்து. ஆனால் இது வந்து இதுதான் வந்து மூலக்காரணம். அதை ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும். அதை இவ்வளோ தூரத்தில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய அந்த மூச்சுக்காற்றின் வழியாக நம்மளுடைய மூக்கில் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயா, இப்போ நம்ம அந்த நத்தைச்சூரி என்ற அந்த மூலிகை பற்றி நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அதாவது எதை வேண்டுமானாலும் சொன்னதை எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க, உண்மைதானா? அதாவதுமா இன்னைக்கு வந்து நான் நிறையா யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பார்க்கும்போது எத்தை சொன்னாலும் செய்யும் நத்தை சூரி, ஆமா, நீங்கள் இதை அதாவது வந்து மை மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், தாயத்தில் அடைச்சி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அல்லது நத்தை சூரியனுடைய வேறு எடுத்து அந்த வேர் பகுதியை எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணி போட்டுட்டோன்னு சொன்னால் அது எதை வேண்டுமானாலும் செய்யும், வசியத்தை பண்ணும். நீங்கள் அவங்கள வசியம் பண்ணிக்கலாம், இவங்கள வசியம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பார்க்குறேன். ஆனால் எல்லாமே வந்து ஏட்டுச்சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதர். அனுபவம் முந்தையது, படிப்பு பிந்தையதும்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு சப்ஜெக்ட் நான் கண்டென்ட் சொல்கிறேன் அப்படின்னா அதை போய் வேறு புத்தகத்தில் தேடாதீங்க. ஆனால் உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் இது சரியாக இருக்குதான்னு பாருங்கங்கிறத வந்து சொல்லுவேன். அப்போ நத்தை சூரி என்பது வயல்வெளி பகுதிகளில், களிமண் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி. இந்த நத்தை சூரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நத்தை இருக்குது இல்லையா, இந்த நத்தை வந்து அந்த செடி இருக்கிற ஏரியாவுக்கு போகாது. நாமே வந்து ஒரு நத்தையை பிடிச்சிட்டு போய் அந்த செடி இருக்கிற பக்கத்தில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நத்தைக்கு எது பாதுகாப்பு? அதனுடைய ஓடு. ரொம்ப இறைவனுடைய படைப்பில் அது வந்து அந்த சதையெல்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், ஓடு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த ஓடு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இந்த நத்தையை எடுத்துகிட்டு போய் அந்த நத்தை சூரி இருக்கிற அந்த செடி பக்கத்தில் வச்சிட்டோம்னா ஓடு தனியாக போயிடும், சதை தனியாக வந்துடும். இதுதான் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய நத்தை சூரி. இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எதை சொன்னாலும் செய்யும் வசியம். கணவனை சேர்த்து கொடுக்கும், மனைவியை சேர்த்து கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஒரு நத்தை உயிர் உள்ள ஒரு பொருள், அதுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓடு அந்த செடிக்கிட்ட போகும்போது அதை தனித்தனியாகிடுது, அந்த சதை தனியாகிடுது, அந்த ஓடு தனியாகிடுது. அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நகமும் சதையும் போல ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் பிரிச்சிடலாம். அப்போ நத்தை சூரி என்ன செய்யும்? கெடுதல் மட்டும்தான் பண்ணும், பிரிக்கிற வேலையை தான் செய்யும். அது எப்படி வசியம் பண்ணும்? நத்தை சூரியை வாங்கி அதை வேற எடுத்து தாயத்தை போட்டுக்கிட்டோ அல்லது அந்த நத்தை சூரியை எடுத்து மை வச்சுக்கிட்டவங்களோ எத்தனை பேர் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்காங்கங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம், அதாவது ஒரே ஒரு லாஜிக், ஆன்மீகத்தில் எந்தெந்த பொருட்களில் நச்சுத்தன்மை இருக்கிறதோ அந்த பொருட்கள் அனைத்தும் கெடுதலை மட்டும்தான் செய்யும். எந்தெந்த பொருட்களில் தெய்வீகத்தன்மையும் வாசனை தன்மையும் இருக்கிறதோ அந்த பொருட்கள் எல்லாமே நன்மையை தான் செய்யும். அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு உயிருள்ள நத்தையை தனித்தனியாக, ஓடு தனியாக, சதை தனியாக பிரிக்கக்கூடிய, நாசம் பண்ணக்கூடிய வேலையைத்தான் நத்தை சூரி செய்யுதுங்கும்போது அதை எடுத்து போயிட்டு பண்ணுறவங்கலாம் பாவமாக பரிதாபமாக நான் பார்க்குறேன் அப்படின்றது சொல்கிறேன். இதே போல் ஸ்ரீதேவி செங்கழுநீர் அப்படின்னு சொல்லியும் ஒரு பூ இருக்குது இல்லையா, இந்த பூ பற்றியும் நிறைய வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பூ என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யும்? நிறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கேன். எங்களுடைய கடையில் ஒரிஜினல் ஸ்ரீதேவி செங்கழுநீர் பூ கிடைக்கும், அந்த விளம்பரத்தையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எங்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் சொல்கிறது, செங்கழுநீர் பூனுடைய மை வைச்சு கூட என் கடையில் இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கலை சார், வேறு ஏதாவது நீங்கள் எனக்கு கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்பாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த உலகம் உருவான போது, பிரபஞ்சம் வந்து உருவான போது முதல்ல வந்து ஒரு உயிரினம் அப்படின்றது வந்து ஏற்பட்டது வந்து அருகம்புல். இது எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் சிவபெருமான், அதாவது இப்போ நிறைய இடத்துல கோவில் இருக்குது, அந்த எல்லா கோவிலுக்குமே வரலாறு இருக்குது. திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் கோவில் மட்டும் எப்போது கட்டினார்கள், யார் கட்டினார்கள், வரலாறு இல்லை. ஏன்னா அது வந்து பூதகணங்களே கட்டியது, அதாவது சிவகணங்கள்.
இவங்களே கட்டியது அப்படின்னு சொல்கிறோம். அந்த திருவாரூரில் தான் தியாகராஜ பெருமாள், சிவபெருமான் தியாகராஜ பெருமான் என்கின்ற நாமங்களோடு மனித உடலோடு வாழ்ந்திருக்கிறார். அப்போ மனித உடலோடு வாழ்ந்த அந்த தியாகேச பெருமானுக்கு மட்டும் அர்ச்சனைக்கு மிக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடியது செங்கல் நீர்ப்பூ. இதுதான் இந்த ஸ்ரீதேவி செங்கல் நீர்ப்பூ. அந்த செங்கல் நீர்ப்பூவை விவசாயம் பண்ணி அதை பராமரிப்பதற்காக பல ஏக்கர் இடத்த அந்த ஆலய நிர்வாகம் அந்த மன்னர் காலத்திலேருந்தே இருக்குது. இந்த செங்கல் நீர்ப்பூவை பறிக்கக்கூடியவர்கள், எடுத்துகிட்டு போய் பூஜைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இந்த செங்கல் நீர்ப்பூ இருக்கக்கூடிய அந்த ஓடைக்கு பகுதியில் அதை பராமரிக்கக்கூடியவங்களும் எனக்கு வேண்டியப்பட்டவர்கள் தான். அந்த இடத்துல நான் நிறைய நாட்கள் இருந்து விளையாண்டு அதெல்லாம் சின்ன வயசில் அங்கேயே இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை பறிக்கும் பொழுது பட்டு துணி, சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி, அதை மற்ற மெட்டீரியல் ஆகாதுன்றதுனால மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு கூடை, அதில் அந்த சிகப்பு கலர் பட்டு துணியை வச்சு நகம் படாமல் அந்த பூவை எடுக்கணும். இந்த பூவை எடுக்கும் பொழுது அந்த பூவை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடிய சேவகர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மூச்சு காற்று கூட அந்த பூ மேலே படக்கூடாது என்பதற்காக வாயில் துணியை கட்டி கொண்டு பவ்யமாக பக்தியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த செங்கல் நீர் பூ வேறு எங்கேயாவது விளைய வைக்க முடியுமான்றதுக்காக எனக்கு தெரிந்து நான் பால்ய வயதில் இருக்கும்போது வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போயும் அங்கே பதியம் போட்டு பார்த்துருக்காங்க, அந்த வேறு எடுத்துகிட்டு போயும் பதியம் போட்டு பார்த்துருக்குறாங்க. எல்லாருக்குமே தோல்வி தான் கிடைச்சிது. ஆக மொத்தத்தில் அந்த இடத்தில் ஒரே ஒரு சத்தியமான உண்மை என்னென்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தியாகேச பெருமாள் என்கின்ற அந்த நாமத்தோடு திருநாமத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு செங்கல் நீர் பூவை எடுத்துகிட்டு போய் நம்ம படைக்கிறோம் இல்லையா, இந்த செங்கல் நீர் பூ இந்த உலகத்திலேயே திருவாரூரை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அதற்கு அடுத்தது நீங்கள் 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னால், நான் எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த பூவை பராமரிக்கக்கூடியவர்கள் தான் தட்சிணாமூர்த்தி என்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நான் 1 லட்ச ரூபாய் தரேன், எனக்கு ஒரு பூ கொடுனாலும் என் உயிரை வேணாலும் தரேன், பூ தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஐயாவுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பூவை எடுத்துகிட்டு போய் பூஜையில் சேர்க்கக்கூடிய அந்த குருக்கள் இருக்கிறார் இல்லையா, அவரும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர் தான். ஒரு 5 லட்ச ரூபாய் தரம் ஒரு பூ கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. இது சிவனுக்கு உண்டானதுன்னு அப்படி பணம் கொடுத்தும் வாங்க முடியாது, எடுத்துகிட்டு போய் பதியம் போட்டும் விளைய வைக்க முடியாது. உங்கள்கிட்ட எப்படி கிடைச்சது இந்த ஸ்ரீதேவி செங்கல் நீர் பூ? இதை வச்சு நான் வசிய மூலிகைகள் தான் இது, நான் உங்களுக்கு வசிய மை செய்து தர்றேன், இதை வச்சு ராஜவசியம், லோகவசியம், அரசாங்க பதவியெல்லாம் கிடைக்கும். ஏமாற்று வேலை அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை தாண்டி இந்த பூவினுடைய பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுங்க. ஏன்னா தியாகேச பெருமான் திருக்கோவிலில் இந்த ஸ்ரீதேவி செங்கல் நீர்ப்பூ அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படுற ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார். எப்படின்னு சொன்னால், சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவனுக்கான பூ அப்படிங்கிறது சிவனுக்கானது மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்திருக்கீங்க. இந்த பூவை பற்றின ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பேசக்கூடிய மாதிரியான சில விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், புரிந்திருப்பார்கள் நேர்கள். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க சார். ஏன்னா இப்போ நமது முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக இருந்தே அவருடைய நெத்தியில பார்க்கிற அந்த கருப்பு கலர் பொட்டோடு தான் அவரை பார்க்குறோம். இன்ற வரைக்குமே அந்த பொட்டோடு தான் அவரை பார்க்குறோம். இதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய புரிதல் என்ன? அது என்ன? ஏன் அதை வைக்கணும்? நம்மளும் அதை வச்சுக்கலாமா? நம்ம அதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? சின்ன வயசுலேயே கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த இடங்களில் நிறைய இடங்களில் கறி படிஞ்சு அதில் ஒரு மை மாதிரி இருக்கும். அதை இன்னும் தெளிவாக சொல்கிறதுனா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே வைக்கக்கூடிய அந்த செந்தூரமும் அந்த வெண்ணையும் கலந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆகிடும். இதை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு போயிருக்கோம். இது அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடையோ அல்லது வேறு விதமான தெய்வங்களுடைய தெய்வீக சக்தி தொடர்புடையது. ஆனால் இப்போ இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அந்த பொட்டு அவர் வைத்ததற்கு பிறகு
அவர் எதற்காக வைத்தார் அப்படின்றது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். எப்படி வைத்தார் என்பதும் அவருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். இதை போய் இவர் வந்து திரை போட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் அவர் பொட்டு வைத்ததற்கு பிறகு நிறைய பேர் இங்கே வந்து அவர் வைத்த அதே அரகஜா பொட்டு எங்கிட்ட இருக்கு வாங்கன்னு சொல்லி வியாபாரிகள் நிறைய பேர் உருவாயிட்டான். அரகஜா விற்கக்கூடிய அந்த பொட்டு அரகஜா பொட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வியாபாரிகள் அப்படி சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய அரகஜா, இவர் அரகஜா வைத்ததற்கு பிறகுதான் எல்லாரையும் வந்து வசியம் பண்ணார். அப்புறம்தான் வந்து அவருக்கு வந்து ஆதரவு எல்லாருமே தெரிவித்தாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 5 கோடி பேருமே அரசாங்க பதவிக்கு போகிறது இல்லை. இந்த 5 கோடி பேருமே சுய தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் இல்லை. ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் பதவியில் போயிட்டு ஒருத்தவங்க உட்காரணும் அப்படின்னா அதை வந்து சித்தர்களும் தெய்வங்களும் முடிவு செய்து ஒருத்தவங்களை உருவாக்கணும். அதுதான் உண்மை. அவங்களுக்கு ராசி நல்லா இருந்துச்சு, கிரகம் நல்லா இருந்துச்சு, இவர்கள் பிறக்கும் பொழுதே இவர்கள் இந்த நாட்டை வந்து வழிநடத்த வேண்டும் அப்படின்றத வந்து தெய்வங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் போய் இந்த பொட்டு வச்ச உடனே தான் எல்லாருமே வசியமாயிட்டாங்க. அந்த பொட்டு என்கிட்ட இருக்குது, அதுக்கு பேர் அரகஜா, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, கொரியரில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய், அது வியாபாரம். ஆனால் உண்மையாவே அந்த அரகஜா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதானுங்க. அது எந்த மூலிகை சார்ந்தா, அது என்னது? அரகஜா என்கக்கூடிய அந்த பொருள் இருக்குது. இன்றைக்கி வந்து பூஜை பொருட்களை வந்து நல்ல பொருட்கள் விற்கக்கூடிய அல்லது பெரிய கடைகள்னு சொல்லக்கூடிய பல இடங்களில் அரகஜான்னு போய் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க உண்மையாகவே? இல்லை, அதில் இன்னொரு கேள்வி, எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. அந்த அரகஜா வைத்திருக்கக்கூடிய கடைக்காரங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களாங்கிறது எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நான் கல் வச்சுருக்கேன், இந்த கல் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுவோம்மா. அந்த கல் விற்கிறவனை பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்க இந்த மாதம் வீட்டு வாடகைலாம் கட்ட வேண்டியது இருக்குப்பா. அந்த கல் ஏன் அவனுக்கு வேலை செய்யலை? இது வந்து ஒரு வகையான மனம் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ இந்த அரகஜா அப்படின்றத வந்து அத்தர், புனுகு, சவ்வாது, ஜாதிக்காய், மாசிக்காய், ரோஜாவினுடைய இதழ்கள், இது எல்லாத்தையுமே போட்டு மை மாதிரி வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து ஜவ்வாதும் வாசனை திரவியங்கள் எது இருக்குதோ அதை போட்டு வந்து நம்ம வந்து அரைச்சோம்னா அது வந்து மை மாதிரி ஆகிடும். அதை எடுத்து பொட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கோடீஸ்வரன் ஆகிடலாம், இது வந்து வசியமாக இருக்கும். இதை தான் வந்து முதலமைச்சர் வச்சுட்டு இப்படி தான் வந்து இன்றைக்கி விளம்பரங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் என்னுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விபூதி கடையில் போய் வாங்குகிறோம். அந்த விபூதியை நம்ம நெத்தியில் வச்சா உடனே எல்லோரும் வசியமாகிடுறாங்களா? அல்லது ஒரு குங்குமம் கடையில் போய் வாங்குகிறோம், அந்த குங்குமத்தை வச்சுட்டோம்னா வசியமாகறாங்களா? அது கிடையாது. அல்லது ஒரு விபூதியை நம்ம வந்து ஒரு தேவைக்காக போகிறோம், ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்காக போகிறோம், அல்லது வேறு நம்பிக்கை தானே அது அந்த விபூதி வந்து வேலை செய்யுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் எப்படி அதை வந்து பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் கோவிலுக்கோ விநாயகர் கோவிலுக்கோ அல்லது வந்து வேறு கோவிலுக்கோ போயிட்டு அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதி வேலை செய்யும். ஏன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள், அந்த கதிர்வீச்சுக்கள், இது எல்லாமே அந்த விபூதியில் படர்றதுனால அந்த விபூதியை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நாம் வைத்தால் வேலை செய்யும். அப்போ வெறும் ரோஜா பூவையும் அத்தர், புனுகு, சவாதியும் வாங்கி அரைச்சி நெத்தியில் வச்சாலும் வேலை செய்யாது. உண்மையாக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஷ்டியை போக்கும். பொதுவாகவே நீங்கள் அரகஜா, அத்தர், புனுகு இதெல்லாம் வைக்கணுன்றது கிடையாது. ஐடெக்ஸ்னு ஒரு கருப்பு மை இருக்குது இல்லையா, இதை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சாவே உங்களுக்கு திருஷ்டி அண்டாது. இதை குழந்தைகளுக்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கிராம பகுதிகளில் குழந்தைய வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டதுக்கு பிறகு கன்னத்தில் ஒரு பொட்டு, நெத்தியில் ஒரு பொட்டு வைப்பாங்க. இந்த ஐடெக்ஸ் கருப்பு மை, அதுவும் கோணலாக கூட வைப்பாங்க. அதற்கு காரணம் இது. அதே மாதிரி சிலருக்கு வந்து அடிக்கடி கால்லையே அடிபட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஐடெக்ஸ் மையை எடுத்து கால் கட்டை விரல் நகத்தில் தடவி விடுவாங்க. அதை வேறு யாராவது பார்க்கணுன்றதுக்காக அது பக்கத்தில் 2 சுண்ணாம்பு புள்ளியும் வைப்பாங்க. இந்த வெள்ளையும் கருப்பும் இருக்கும்போது மற்றவங்களுடைய பார்வை உடனே அதில் பதியுன்றதுக்காக. ஸோ இதுதான். ஆனால் உண்மையிலேயே வசிய மை அப்படின்னா அதற்குன்னு உண்டான மூலிகைகள், நிறைய மூலிகைகள் இருக்குது. தேல் கொடுக்கு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, தொட்டால் சினுங்கின்னு ஒரு மூலிகை இருக்குது, சேர்ந்தாடும் பாவைன்னு ஒரு மூலிகை இருக்குது. ஒரு ஆண் பொம்மையும் ஒரு பெண் பொம்மையும் ஒன்றா அப்படி இருக்கும், அது செடியில் இருக்கும், அது சேர்ந்தாடும் பாவைன்னு பேர். இது மாதிரி ஒரு 100கணக்கான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள் நன்னாரி, ஜாதி மல்லி, சந்தன மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய வேறு, நன்னாரி மரத்தினுடைய வேறு,
குண்டுமணியில் வந்து வெள்ளை குண்டுமணி, பச்சை குண்டுமணி, சிகப்பு குண்டு அதனுடைய வேறு இது எல்லாத்தையும் போய் அப்படியெல்லாம் போய் எடுக்க முடியாது. ஒரு வேறு எடுக்கும் பொழுது அதுக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணி, ஒரு உயிரை போய் கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி அதற்கு வந்து உயிர் உண்டாக்கி அதற்குண்டான பூஜைகள் செய்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்தி அதிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதெல்லாம் எடுக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் இதில் போய் எடுக்கணும். இதையெல்லாம் எடுத்ததற்கு பிறகு அதை வந்து மை மாதிரி அந்த அத்தர், புனுகு, சவ்வாது, ஜாதிக்காய், மாசிக்காய் இதையெல்லாம் போட்டு அதை வந்து அரைக்கணும். இதையெல்லாம் அரைச்சி அப்படியே போய் தடவைனாலாம் வேலை செய்யாத. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு உண்டான தெய்வத்துக்கிட்ட வச்சு அதற்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அதை சாப நிவர்த்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து உயிரோட்டி அப்படி செய்தால் மட்டும்தான் அது வேலை நடக்கும். அதுதான் ஒரிஜினல். அதை விட்டுட்டு கடையிலேருந்து வாங்கி இதெல்லாம் நான் அரைச்சி டப்பியில் போட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க, கோடீஸ்வரன் ஆயிடலாம், நீங்கள் வந்து மந்திரி ஆயிடலாம், தொழிலதிபர் ஆயிடலாம் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்பத்தகுந்தது இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் வந்து என்னுடைய குருநாதர் சொன்னதை தான் சொல்கிறேன். அனுபவம் என்பதுதான் உண்மை. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொன்னது இதுதான். அதாவது பல மூலிகைகள் பற்றி இப்போ இந்த மூலிகைகள் தொடர்பில் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற சில விஷயங்கள் பற்றியும், ஆனால் முக்கியமாக அந்த மூலிகைகளினுடைய தன்மைகள் பற்றியும் அந்த இறைத்தன்மை பற்றியும் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.